வணக்கம் நண்பர்களே. பண்ணிருக்கேன். வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து இப்போ வந்து நம்ம நார் பொருட்கள், அதாவது மிளகா மல்லி அரைக்கிறது பிளேட்டில் மட்டும்தான் அரைக்கணும், வேறு அரைக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். சரி, ஓகே, அந்த இது போன வீடியோவில் போட்டோம். இப்போ வந்து மாவு பொருட்கள் அரைக்கிறதுக்கு எந்தெந்த மிஷின் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வீடியோ வந்துடுறியா? ஃபஸ்ட்டு மாவு பொருட்களில் கோதுமை வந்து எதிர்கொடைய சேராது. கரெக்டாக இப்படி இங்கே கட்டது, இங்கே வச்சு கரெக்டாக பின்னாடி கரெக்டாக. மாவு பொருட்கள் வந்து கோதுமை வந்து எதிர்கொடைய சேராது. கோதுமை வந்து தனி. என்ன காரணம் கேட்டால், கோதுமை வேறு எது கூட கலந்தாலும் அது ஒரு சிறப்பு வராது. கோதுமைக்குன்னு மில்லில் வந்து தனி ஒரு இயந்திரம் விட்டுருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நல்லாயிருக்கு. ராய் போட்டாலும் ஒரு சிவப்பு கலர் ராய் இருக்குல்ல, சிவப்பு கலர் ராய் வந்து ஒயிட் கலர் மாவு வரும். கருராயின்னு இருக்குது. கருராயை போட்டு அரைச்சிட்டு கோதுமையை போட்டால் திப்பியாக ஒரு அப்படி. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கோதுமை அரைக்க எந்தெந்த ஃபஸ்ட்டு கோதுமை பார்த்துக்கலாம். கோதுமைக்கு எந்த மிஷின் சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதை காமிச்சிடும். இந்த ஃபஸ்ட்டு இது காமி எண்ணெயிடு, அப்புறம் கூட எண்ணெயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கோதுமைக்கு வந்து தற்போதைக்கு வந்து 4 இயந்திரங்கள் இருக்குது. ஒன்று இந்த மிஷின், அடுத்தது இதிலே ஸ்டாண்டிங் கல் மிஷின், படுகடை கல். 2வது ஸ்டாண்டிங் மிஷின். 3வது பல்வர்சர். 4வது நம்ம வழக்கம் போல் நார் பொருட்கள் அரைக்கிற பிளேட்டில் போட்டு தள்ளுறது. இதுதான் 4. சரி, இதில் எது நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல் மிஷின் தான் கோதுமைக்கு நம்பர் 1. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் மிஷின் இப்படி தான் இருக்குது. இங்கே புவியீர்ப்பு விசைக்கு வேலை இல்லை. ஃபுல்லாக தேய்ச்சி தான் வரும். நான் ஹிந்தி யூடியூப் சேனலில் எந்த நார்த் சைடு எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் இந்த மிஷின் தான் இருக்குது. சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், இப்படி இருக்கனால உங்களுக்கு இந்த சைடு ஒரு அடி, இந்த சைடு ஒரு அடி உள்ளே போய் விழுந்தோடனே அப்படியே ஒரு அடி தேய்ச்சி தான் விடும். இப்படி புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட் புவியீர்ப்பு விசை இப்படி இருக்கனால நைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கொல சூப்பராக வந்துடும். அடுத்த 2வது, ஃபஸ்ட்டு இந்த மிஷின் கோதுமைக்கு, அதாவது கல் வந்து இப்படி வச்சுருக்க மிஷின். 2வதுன்னு பார்த்தா இப்படி ஸ்டாண்டிங் இருக்கிறது இப்படி வச்சு அரைக்கி. அதுவும் குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அந்த ஸ்ப்ரிங் அப்படின்னா புவியீர்ப்பு விசையில் டப்புன்னு விழுந்துடும். அதுதான் பிரச்சனை. அதுவுமே 2வது இடத்துல இருக்குது. அது 3வது இடத்துல வந்து பல்வர்சரில் வந்து இப்போ நம்ம ஆளுங்க இப்போ கொஞ்சம் நல்லா வேலை தெரிஞ்சவங்கெல்லாம் இது வச்சுருக்காங்க. வேலை தெரியாதவங்கெல்லாம் வந்து பல்வர்சர் போட்டுருக்காங்க. பல்வர்சரில் வந்து நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னு கேட்டால், ஒரு அவசரத்தில் போய் ஏதோ ஒரு பல்வர்சர் கொண்டாங்க அப்படின்னு வாங்கிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 7 HP 10 HPயோட பல்வர்சர் நிறுத்திக்கிறாங்க. 10 HP கொண்ட கோதுமை அரைக்க மட்டும் தனியாக போட்டிங்கன்னா அது அவ்வளோ அவுட்புட் எடுக்க முடியாது. ஏன்னா 10 HPயில் வராது. குறைஞ்சதும் 15. சிறப்பாக அரைக்கணும் அப்படின்னா 20 HP பல்வர்சர் போட்டால் மட்டும்தான் சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, சுன்ற நேரத்தில் அரைச்சி விட்டுரும். அப்படியே 5 கிலோ போட்டுட்டு பேசிட்டு திரும்பினா போதும், சுயம் உறிஞ்சி விட்டுரும். அதனால் வந்து 20 HP, அதாவது 10 HPங்கிறது வந்து சும்மா பேருக்கு. 15, 20 இதுதான் பல்வர்சரில் கோதுமை அரைக்க சிறந்த மிஷின். கரெக்டாக. அப்புறம் 2வது என்ன சொல்கிறது, எப்படி சொன்னாலும் நான் எப்படி தான் அப்படிங்கிற ஆளுங்க பிளேட் ஓட்டு அரைச்சிக்குவாங்க. பிளேட் 3 தடவை ஓட்டுதான் அப்படி கல்லை கேட்டுக்கிட்டு. ஏன்னு கேட்டால், வாய்ப்பு இல்லாமல் இருந்து இப்போ எல்லாருமே அதில் தான் அரைச்சோம். வாய்ப்பு இருக்குது, ஏன் விடணும். சரி, ஓகே. ஏப்பா நீ அந்த கோதுமை அரைக்க நம்பர் 1 மிஷின் கல்லில் படுகடை ஜக்கி இப்படி அரைக்கிறது. 2வது ஸ்டாண்டிங் மிஷின்.
மூணாவது பல்வரிசர், நாலாவது நம்ம வழக்கம் போல். அப்போது இந்த மிஷின் தான் வச்சு. அதே மாதிரி அரிசிக்கு இந்த மிஷின் போடக்கூடாது. எந்த கல்லுமே அரிசிக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா கோதுமையை மாவு பொருளில் நம்பர் 1. அப்படியே பட்டை மாவாகி அரிசி அப்படியே இரும்பாடுறது தின்னுங்கோடு கல் மிஷினில் அரிசி போடவே கூடாது. அரிசிக்கு தனியாக, அதாவது கோதுமைக்கு எப்படி தனியாக ஒரு மிஷின் விட்டுறோமோ அதே மாதிரி துண்டாக நம்ம அரிசிக்கு ஒரு பல்வரிசல் போட்டுவிட்டோம். அது குறைஞ்சது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 10 HP கீழே இருந்தால் அது வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் 10, அதுக்கப்புறம் இப்போ ரேஞ்சு கணக்கு போட்டால் 15 to 20 கிலோ, அதுதான் நம்பர் 1. அதை 2 போட்டால் கோதுமைக்கு தனியாக விட்டுறணும். கோதுமைக்கு தனியாக, அதாவது கல் மிஷின் போட்டாலும் சரி பல்வரிசல் போட்டாலும் சரி அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அரிசிக்குன்னு தனியாக ஒன்று விட்டுறணும். அதை இந்த அரிசிக்குன்னு தனியாக. ஏன் என்ன காரணம் கேட்டால், இந்த கோதுமை மாவு இருக்குல்ல, இந்த கோதுமை மாவு அரைச்சாலே நம்ம அரிசி அரைச்சோமா அப்படின்னா இந்த சப்பாத்தி மாவு கோதுமை மாவுக்குள்ளே அரிசி கலந்தால் பெருசாக தெரியாது. அரிசி மாவுக்குள்ளே கோதுமை கலந்துட்டா அவை தண்ணி ஊற்றி பிணையில் இந்த நம்ம பசமா மாதிரி ஆகிக்குது. அது என்ன சொல்கிறது, அவ்வளோ சிறப்பு இல்லைங்களா. அதனால் அரிசிக்கு துண்டாக ஒரு பல்வரிசல் மட்டும்தான் அரிசிக்கு. வேறு எதில் போட்டிங்கன்னா லாஸ் ஆகிடும். பல்வரிசல் ஒன்று போட்டால் வேலையே முடிஞ்சுது. தனியாக இப்போ ரேஞ்சுக்கு ஒரு 15 to 20 கிலோ அந்த HP ஒன்று போட்டு விட்டா கம்முன்னு அரிசி அது வாட்டி தள்ளிகிட்டே இருக்கலாம். சல் போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அடுத்த வேலையை பார்த்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கசகசப்பு இல்லாமல் வாழ்ந்துக்கலாம். போட்டு தொங்கிட்டு திரிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி அதுலேயே இந்த ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா ராய் மட்டும் நிறையா வரும். அந்த திருவண்ணாமலை சைடு இப்படி அந்த சைடு இந்த சென்னைக்கு இந்த கொஞ்சம் கீழே வந்துட்டால் ஃபுல்லாக ராய் வரும். ஏன்னா அங்கெல்லாம் ராய் விளைச்சல் அதிகம். அதனால் அப்படி இருக்கிற நண்பர்கள் தனியாக ஒரு 10 HP போட்டு ராய்க்குனே விட்ருவோம். அது பல்வரிசல் போட்டு விட்ருவோம். வேலையே முடிஞ்சிடும். ராய்க்குன்னு விட்டுட்டா அப்படியே ஏதாவது ராயின் இல்லை, எந்த வரத்து அதிகமாக இருக்கோ அது தனியாக விட்டுருவோம். சல்லுன்னு விட்டால் பவுனாட்டு அரைச்சி அழகாக உதறி கொடுத்து போயிட்டே இருக்கலாம். ஒன்றை வச்சுக்கிட்டே தேவட்டிக்கிட்டு என்ன சொல்கிறது, வாய்ப்பு இருந்தாலும் பண்ணலாம். வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி. மாவு பொருட்களை இவ்வளோ தான் இருக்குது. அப்போ 2வது கால்நடை தீவிரம் அரைக்கிறதுக்கு நம்ம ஒருத்தர் சொன்ன பற்றியா 2 அரைக்கிறான்னு. அதுக்கு கால்நடை தீவிரம் அரைக்கிறதுக்கு சிறந்த ஒரு இயந்திரம் அப்படின்னா அது பல்வரிசல் தான். அதிலே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்களா, மினிமமே 20 HP தான். 20 to 35, 40, 50 இப்படி தான் மாட்டு தீவனத்துக்குன்னே வைக்கணும். ஏன் அப்படின்னா அப்படி அரைக்கும் போது தான் நீங்கள் எவ்வளோ கம்மியாக வாங்கினாலும் கட்டுவலி ஆகுது. ஏன்னா இப்படி கொட்டி அது பெரிய ஆபரே பெருசாக இருக்குப்பா. தூக்கி கொட்டிட்டு திரும்பி பார்க்கறதுக்குன்னா ஸ்வைன் வந்துடும். 50 இவ்வளோ தானே, ஒரு 50 சிப்பங்கிறது இவ்வளோ தானே. இவ்வளோ போய் 35 HP அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுது. கொட்டி விட்டு திரும்ப கண் மூடி திரும்ப அரைச்சி விட்டுரும், வேலை முடியுது. ஓகே நண்பர்களே, இப்போ மாவு மில் அரைக்கிறதுக்கு பார்த்தா கோதுமை அரைக்கிறதுக்கு தனி மிஷின் விட்டுறணும். அந்த கோதுமை அரைக்கிற மிஷினை நீங்கள் கல் மிஷினா என்னன்னு அதாவது உங்களோட திறமையை பொறுத்து. ஏன்னா அதுக்கு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா சில மில்லுக்காரங்களுக்கு தான் டெக்னிக் தெரியும், சில மில்லுக்காரருக்கு டெக்னிக் தெரியாது. அது உங்களுக்கு எப்படி அனுசரித்து வச்சுக்க. கோதுமை அரைக்க தனியாக ஒரு மிஷின் விட்டுறணும். குறைஞ்சது எப்படி போட்டாலும் கல் மிஷின் அப்படின்னா 15 HPக்குள்ளே, 10 to 15 HPக்குள்ளே. அதே பல்வரிசல்னா 20 30 ரேஞ்சுக்கு சிறப்பு போட்டு விட்டால் அதுவும் நல்லா டயா வரும். சில டைப்பா சோறு நல்லா நெடி இருக்குது. அடித்தா ஒரே அட்டி பிஸ்ஸர் போட்டு கையில் கொடுத்துரும். அப்புறம் அரிசிக்கு துண்டாக ஒரு மிஷின் விட்டுருவாங்க. குறைஞ்சது 10 அல்லது 15 அரிசிக்கு அது போதும். அரிசிக்கு தனியாக விட்டுருவாங்க. அப்புறம் ராய் அதிகமாக வர்றவங்களுக்கு ராய் ஒன்று விட்டுருவாங்க. அப்புறம் அதே மாதிரி கால்நடை தீவனம் அரைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த இதுன்னா மினிமம் 20 to 35 அந்த மாதிரி வச்சா சூப்பராக இருக்குது. இல்லை அதிகமாக வரத்து இருக்குது அப்படின்னா ஒரு 40 50 வச்சு விட்டா ஒரே அடி அப்படியே இவ்வளோ போட்டு உறைஞ்சி கொண்டாந்து இந்த பிறகு எரிஞ்சிடும். அப்படியே மூடைய உதறி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே நண்பர்களே, இது மாவு பொருள் அரைக்கக்கூடிய மிஷினரிஸ். மீண்டும் மாவு சொல்வதற்கு அப்போ போகிறோம். நன்றி, வணக்கம்.